இந்த காஞ்சியம்பதியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னதமான சிரேஷ்டன் ஒருவனை உடனே காண வேண்டும் என்று ஆச்சாரியர் உத்தரவிட்டிருக்கிறார். அவரை தேடித்தான் அடியேன் இங்கு வந்துள்ளேன். அந்த உன்னதமான சிரேஷ்டர் யார் என்று அடியேன் தெரிந்து கொள்ளலாமா சுவாமி? தாராளமாக. ஆச்சாரியரின் சிந்தையில் வீற்றிருக்கும் அந்த உத்தமனின் திருநாமம் ராமானுஜன். அப்பா, நீ ராமானுஜனை அறிவாயா? சுவாமி, சிரேஷ்டன் என்றோ உத்தமன் என்றோ இந்த சிறியனை சொல்வது எவ்விதத்திலும் பொருந்தாது சுவாமி, பொருந்தாது. நீ என்னப்பா சொல்கிறாய்? தாங்கள் தேடி வந்த ராமானுஜன் என்ற இளையாழ்வான் அடியேனே சுவாமி. ராமானுஜா, அரும்பாடுபட்டு தேடிய புதையல் அருகிலேயே வந்தது போல் காஞ்சியம்பதியை அடைந்ததும் உன்னை அடைந்தது ஆச்சாரியரின் திருவருளே. ராமானுஜா, ஏனப்பா கண்கலங்குகிறாய்? சுவாமி, அடியேனின் மாமா திருமலை நம்பி சுவாமிகளும் திருக்கட்சி நம்பி சுவாமிகளும் ஆச்சாரியர் யமுனாச்சாரியர் சுவாமிகளை பற்றி எப்போதும் உகந்து போற்றுவார்கள். அதிலும் குறிப்பாக திருக்கட்சி நம்பி சுவாமிகள் ஆச்சாரியரின் கருணையே தன்னை வரதனிடம் சேர்த்து வைத்திருக்கிறது என்று மூச்சுக்கு மூச்சு கொண்டாடி கொண்டிருப்பார். இவையெல்லாம் செவியுற்றும் அடியேன் சுய முயற்சி எடுத்து ஆச்சாரியரை தரிசிக்க வரவில்லை. ஆனால் எங்கோ ஸ்ரீரங்கத்தில் இருந்தபடி இந்த அடியேனை, இந்த அற்ப புழுவானவனை சிந்தையில் நிறுத்தி காண வரும்படி தங்களை இங்கு அனுப்பியிருக்கிறார் என்று நீங்கள் சொன்னவுடன் ஆச்சாரியரின் கருணையை நினைத்து அடியேனை அறியாமல் கண்களில் கண்ணீர் சுரந்து விட்டது. இப்படி ஒரு பாக்கியம் கிட்டியது அடியேனின் தாய் தகப்பனாரின் தவமென்றே சொல்ல வேண்டும் சுவாமி. ஆச்சாரியர் உன்னை அழைத்தது உன்னை ஈன்றெடுத்தவர்களின் தவம் என்று நீ சொல்கிறாய். ஆனால் அடியேன் ஸ்லோகத்தை சேவித்தவுடன் நீ அடியேனின் முன் வந்து நின்றது, அந்த ஸ்லோகத்தின் மேல் நீ பிரியம் கொண்டது, இவை அனைத்தையும் பார்க்கும் பொழுது உனக்கு ஏற்கனவே ஆச்சாரிய சம்பந்தம் உண்டாயிருக்கிறதென்றே அடியேனுக்கு தோன்றுகிறது. சுவாமி, எப்படியாகிலும் அச்சம்பவம் சீக்கிரம் உறுதிப்பட வேண்டும். அதற்கு உடனே தங்களுடன் அடியேன் விரைந்து ஸ்ரீரங்கம் பயணப்பட வேண்டும். ஆனால் ஒரு கைங்கரியம் அடியேனால் இங்கு செய்யப்பட வேண்டும். அதை முடித்துவிட்டு உடனே புறப்பட்டு விடலாம். புரிகிறது. அகத்திற்கு சென்று விவரம் சொல்லிவிட்டு புறப்படலாம் என்கிறாய்? இல்லை சுவாமி, அதைவிட முக்கியமான கைங்கரியம் ஒன்று இருக்கிறது. சாலை கிணற்றிலிருந்து தீர்த்தத்தை பெருந்தேவி தாயாரின் திருமஞ்சனத்திற்கு சேர்ப்பித்தாக வேண்டும். அது அடியேனின் கடமை. அதை முடித்து திருக்கட்சி நம்பி சுவாமிகளிடம் தெரிவித்துவிட்டு புறப்பட்டு விடலாம். நல்லது ராமானுஜா, கொண்ட பணியை இரண்டகமில்லாமல் முடிப்பதே சாலச் சிறந்தது. சரி, அடியேனும் திருக்கட்சி நம்பிகளை சந்தித்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. அடியேன் அவருடன் உரையாடி முடிக்கும் முன்பாக நீயும் உன் பணிகளை முடித்துவிட்டு திரும்பலாம். உத்தரவு சுவாமி. வாருங்கள், தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு புறப்படலாம். வாருங்கள். வைத்தியரே, ஆச்சாரியருக்கு இப்பொழுது எப்படி இருக்கிறது? என்னவென்று சொல்வது? இனி அரங்கன் திருவுள்ளம் பற்றினால்தான் உண்டு. வைத்தியரே, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். நாடி வெகுவாக குறைந்தபடி இருக்கிறது. அடியேனால் ஏதும் செய்வதற்கில்லை. வேண்டப்பட்டவர்கள் அனைவருக்கும் தெரிவித்து விடுங்கள். திருக்கோஷ்டி நம்பி. சுவாமி, சுவாமி, அடியேன். மெதுவாக மெதுவாக எழுந்திருங்கள். மெதுவாக. என்ன செய்கிறது சுவாமி? வேதனை அதிகரிக்கிறதா? அதெல்லாம் ஒன்றுமில்லை. அடியேன் சாதாரணமாகத்தான் இருக்கிறேன். திருக்கோஷ்டி சுவாமி, அடியேன். பெரிய நம்பி வந்து விட்டானா? ராமானுஜன் வந்து விட்டானா? பெரிய நம்பி ராமானுஜனை அழைத்து வந்து விட்டானா? இல்லை சுவாமி, இன்னும் வரவில்லை. விரைவில் வந்து விடுவார்கள் சுவாமி. விரைவாக வந்தால் நன்றாக இருக்கும்.
ஆனால் எதுவரை வந்திருப்பார்கள் என்று ஒரு தகவலும் இல்லையே. ராமானுஜனை பார்ப்பேனா என்ற கவலைதான் அடியேனின் மனதை சூழ்ந்துள்ளது. சுவாமி, கவலை கொள்ள வேண்டாம். தாங்கள் அவசியம் பெரிய நம்பியையும் ராமானுஜரையும் கண்கொள்ளர காண்பீர்கள். இது நாள் வரை சமாளித்து இருந்து விட்டேன். பெரிய நம்பி இங்கிருந்து புறப்பட்டு சில நாட்கள் ஆகிவிட்டதே. ஒருவேளை ராமானுஜன் இப்போது இங்கு வர சௌகரியப்படவில்லையோ என்னவோ. இல்லை சுவாமி, பெரிய நம்பிகள் நிச்சயம் ராமானுஜனுடன் தான் வருவார். தாங்கள் தேகத்தை வருத்திக் கொள்ள வேண்டாம் சுவாமி. பெரிய நம்பியையும் ராமானுஜனையும் ஒரு முறை பார்த்து விட்டால் போதும். அதற்கு பிறகு இந்த தேகம் வருந்தாமல் இவ்வாத்மா சுகத்தை அடையும். சுவாமி, ஏன் இப்படி எல்லாம் சொல்கிறீர்கள்? தங்களுக்கு ஒன்றும் ஆகாது சுவாமி. தாங்கள் நன்றாக இருக்கிறீர்கள், நன்றாக இருப்பீர்கள் சுவாமி. அடியேனுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அடியேனுக்கு பின் இந்த மடத்தில் அநேக காரியங்கள் கவனிக்கப்பட வேண்டும். அதை பற்றிய சிந்தனைதான் சற்று வாட்டி வதைக்கிறது. அதை பற்றி பெரிய நம்பியிடமும் ராமானுஜனிடமும் சற்று பேச வேண்டும். அதை செய்துவிட்டால் போதும். அடியேன் மற்றபடி இந்த தேகத்தை சுமந்து கொண்டிருக்க பிரியப்படவில்லை. அதுவரை ஆத்மா இவ்வுடலில் இருக்குமா என்பதும் சந்தேகமாக தோன்றுகிறது. அடியேனும் அதிக நாட்கள் இருக்க விரும்பவில்லை. சுவாமி, தேகத்தை உதறி விடுவேன் என்ற வார்த்தையை மட்டும் தயவு செய்து பிரயோகிக்க வேண்டாம். அதை எங்களால் தாங்க முடியாது. ஆம் சுவாமி, அதை தாங்கும் சக்தி இங்கு ஒருவருக்கும் இல்லை. தாங்கள் இல்லாத பட்சத்தில் பல பேர் தங்கள் பிராணனை விடவும் தயாராக இருக்கிறார்கள் சுவாமி. சுவாமி, தாங்கள் இல்லாமல் நாங்கள் எப்படி வாழ்வது? சம்பிரதாயம் தான் எப்படி வளரும்? தாங்கள் இப்படி தங்களை கொடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நிச்சயித்து விட்டார். நாங்கள் மட்டும் எப்படி இந்த உலகில் ஜீவித்திருக்க முடியும் சுவாமி? நாங்களும் எங்கள் முடிவை தேடிக்கொள்ள வேண்டியதுதான் சுவாமி. திருக்கோஷ்டி, நீயா இப்படி பேசுகிறாய்? பலருக்கு முன்மாதிரியாய் இருக்க வேண்டியவன் பேசும் பேச்சா இது? மாரநேர் நம்பியைப் போல் வார்த்தைகளை விடுக்கிறாய். இப்படி ஒரு வார்த்தையை உன்னிடமிருந்து அடியேன் எதிர்பார்க்கவில்லை. சுவாமி, பல பேர் அப்படி நினைக்கிறார்கள் என்று நம்பிகள் சொல்கிறார். அவ்வளவுதான். தாங்கள் கோபமடைய வேண்டாம் சுவாமி. தாங்கள் இல்லாத இப்பூமியில் என்னை போன்ற அற்ப புழுக்கள் எப்படி உஜ்ஜீவிக்க முடியும்? அதுதான் எங்கள் மனதில் நிழலாடுகிறது. எல்லோரும் அடியேன் சொல்வதை கவனமாக கேளுங்கள். இப்போது அடியேன் சொல்வதுதான் இறுதியானது. இதை நன்கு ஞாபகத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். அடியேன் இவ்வுலகில் இருந்து போய்விட்டால் யாரும் முட்டாள்தனமாக எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. அப்படி ஏதாவது விபரீதமாக நீங்கள் செய்தீர்களே ஆனால் அடியேனுக்கு முன்பாக சென்றுள்ள மகாச்சாரியர்களான புண்டரிகாக்ஷர் என்னும் உய்யக்கொண்டார், ஸ்ரீராம மித்சர் என்னும் மணக்கால் நம்பி சுவாமிகளுக்கு அபராதம் செய்தவர்களாவீர்கள். அதற்கு பிறகு அபராதிகளான உங்களுக்கு வைகுண்டமும் இல்லை, நித்திய சூரிகளுக்கு நடுவே வாசமும் இல்லை. இது அடியேனின் தீர்மானமான கருத்து. அடியேன் இல்லாத நிலையில் இந்த சம்பிரதாயத்தை எப்படி அபிவிருத்தி செய்யலாம் என்று யோசியுங்கள். பூர்வாச்சாரியரின் அபிலாஷைகளை எப்படி, யார் மூலம், எந்த வகையில் பூர்த்தி செய்யலாம் என்று ஆலோசியுங்கள். அதை விடுத்து பிராணத்தியாகம் அது இது என்று செய்தீர்களேயானால் நிச்சயம் அவர்கள் அடியேனின் சிஷ்யர்கள் அல்ல.
பூர்வாச்சாரியர்கள் மற்றும் அடியேனின் சம்பந்தத்தையே துண்டித்தவர்களாவார்கள் அவர்கள். சுவாமி, எங்களை க்ஷமிக்க வேண்டும். ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டோம். எதிர்வரும் காலத்தில் நாங்கள் எதை தஞ்சமாக அடைந்து உயர்வது என்பதை தாங்களே எங்களுக்கு அருள வேண்டும் சுவாமி. சொல்கிறேன், நீங்களும் கேட்டு அதை இங்கே இப்பொழுது யார் இல்லையோ அவர்களுக்கும் சொல்லுங்கள். பகவானுக்கும் பகவத் பக்தர்களான பாகவதர்களுக்கும் எந்தவித வித்தியாசமும் பாராட்டாதீர்கள். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனின் ஸ்ரீபாத தீர்த்தத்தை உங்கள் தலையில் புரோக்ஷணம் செய்து கொள்ளும் போது அந்த எம்பெருமானின் பாதார விந்தத்திலே பரமபதம் அடைந்திருக்கும் ஆழ்வார் ஆதிகளையும் தியானித்து உங்கள் மனதை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். எக்காலமும் உன்னத ரக்ஷையான துவய மந்திரத்தை மனனம் செய்து கொண்டே இருங்கள். அது அளிப்பவனுக்கும் அடைபவனுக்கும் நல்லதை செய்து கொண்டே இருக்கும். ஆனால் பிரயோஜனமற்ற அல்பமான உலக விஷயங்களுக்கு ஆட்பட்டு உங்களை நீங்களே அழுக்குப்படுத்திக் கொண்டு உடலை மட்டுமே பிரதானமாக நினைத்து உங்களுடன் இருக்கும் மற்ற பாகவத உத்தமர்களை அலட்சியம் செய்வீர்களேயானால் நீங்கள் எண்ணற்ற சிஷ்ய கோடிகளை உடையவர்களாக பெரிய ஆச்சாரியராக இருந்தாலும் உங்களுடைய திருவடி தீர்த்தத்தினால் உங்களுடைய சிஷ்யர்களுக்கு எவ்வித நன்மையும் உண்டாகாது. மொத்தத்தில் சக வைஷ்ணவர்களிடம் அபச்சாரம் செய்யாமல் இருக்க வேண்டியதுதான் மிக மிக முக்கியம். அவன் எந்த குலத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, இதை என்றும் மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். முதலாவது, எம்பெருமானிடத்தில் பக்தி. இரண்டாவது, எம்பெருமானுடைய தாசர்களிடம் பக்தி. மூன்றாவது, தாசானு தாசர்களிடம் பக்தி. இதில் மூன்றாவது படியை அடைந்துவிட்டால் முக்தி பெறுவது நிச்சயம், சத்தியம். இதுவே மோட்சத்திற்கான மார்க்கம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சுவாமி, சரணாகதி அடைந்த உயர்ந்த ஆழ்வார்களில் யாரை நாங்கள் அனுதினமும் ஸ்மரிக்க வேண்டும்? பகவான் ஆழ்வார்களோடு நிகழ்த்திய எந்த உண்மை சம்பவத்தை நாங்கள் அனுதினமும் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும்? மிகவும் இதமானதை கேட்டாய் வரரங்கா. நித்தியம் நீ எம்பெருமானின் பாதார விந்தத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட திருப்பான் ஆழ்வாரை உங்களின் லட்சியமாக வைத்துக் கொள்ளுங்கள். அவர் எம்பெருமானின் திருமார்பில் உள்ள ஸ்ரீவத்சம் எனும் மருவின் அம்சமாவார். கோயிலுக்குள் கூட நுழைய முடியாத தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர் என்று திருப்பான் ஆழ்வாரை ஏனையர்கள் ஏசினாலும் பகவான் அவரை தன் சன்னதி நோக்கி அழைத்து வரச் செய்து தன்னுடன் சேர்த்துக் கொண்டதையும் அந்த ஆழ்வார் அருளிய அமலானிபிரான் என்று தொடங்கும் 10 பாசுரங்களையும் யாராலும் உகக்காமல் இருக்க முடியாது. அதை மறக்கவோ மறுக்கவோ முடியாது. எப்போதும் அவரை போற்றி துதியுங்கள். உங்களிடத்தில் அடியேனின் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ உங்களில் யாருக்கேனும் அடியேன் ஏதேனும் குற்றம் செய்திருந்தால், அபச்சாரம் செய்திருந்தால் அடியேனை க்ஷமிக்க வேண்டும். சுவாமி, என்ன வார்த்தை சொல்லிவிட்டீர்கள்? எங்களை பார்த்து தாங்கள் கை கூப்பலாமா? தாது சுவாமி, கிஞ்சித்தும் தாது. திருக்கோஷ்டி நம்பி விசனப்படாதே. அடியேனின் கடின சித்தத்தால் பல பேர் மனவேதனை அடைந்திருக்கலாம். இதோ இங்கிருக்கிறானே வரரங்கன், அரையன். இவன் அடியேனை அண்டி வந்தபோது அடியேனின் பூர்வாசிரம தொடர்பால் வேண்டாம் என்று பலவாறு நிந்தித்து அனுப்பியிருக்கிறேன். தெய்வவாரி, முன்பு ஒரு சமயம் அடியேன்தான் வேண்டும் என்று
திருவனந்தபுரம் வரை பிரயாணித்து உடல் வருத்தி அடியேனை அடைந்தபோது அவனை அடியேன் கடிந்து கொண்டிருக்கிறேன். தெய்வக்கரசு, சமஸ்கிருதத்தில் புலமை பெற்ற உன்னை சாஸ்திரங்களை தொடக்கூடாது என்று அடியேன் கடிந்திருக்கிறேன், கண்டித்திருக்கிறேன். அப்போது உன் மனம் எவ்வளவு பாடுபட்டிருக்கும். இதோ இந்த மாரநேர் நம்பியை எடுத்துக்கொள்ளுங்கள். அடியேனின் வியாதியை யாசித்து பலமுறை அடியேனிடம் மன்றாடிய பொழுது அவன் மனதை அடியேன் காயப்படுத்தி இருக்கிறேன். மலராண்டானின் சில செய்கைகளை குறை கூறியும் இருக்கிறேன். சுயநலமின்றி அடியேன் அவற்றை செய்தாலும் உங்கள் மனம் எவ்வளவு வேதனை அடைந்திருக்கும். அவ்விதத்தில் அடியேன் குற்றம் செய்தவன்தானே? சுவாமி, மறுமுறை இப்படி சொல்ல வேண்டாம் சுவாமி. தாங்கள் குற்றம் செய்தீர்கள் என்பது அந்த அரங்கனே குற்றம் செய்தால் என்பது போலாகுமே. எனவே தாங்கள் எந்த விதத்திலும் அபராதி இல்லை சுவாமி. குற்றமற்றவர்களான உங்கள் அனைவரையும் சத் சிஷ்யர்களாக அடைந்த அடியேனே மிகவும் பேறு பெற்றவன். வரரங்கா, சம்பிரதாய பூரணனான திருக்கோஷ்டி நம்பியையும் குணப்பூரணனான பெரிய நம்பியையும் உன் வசம் ஒப்படைக்கிறேன். இவர்களை பார்த்துக் கொள்வது உன்னுடைய கடமை. ஆகட்டும் சுவாமி, தங்கள் உத்தரவுப்படியே நடக்கிறேன். தெய்வக்கரசு, இன்று என்ன நாள்? வைகாசி மாசம் 6வது நாள், திருவோண நட்சத்திரம் சுவாமி. வைகாசி, நம்மாழ்வார் சடகோபர் அவதரித்த மாதம். திருவோணம் எம்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். திருக்கோஷ்டி, சுவாமி, அடியே நீ சென்று அடியேன் இது நாள் வரை ஆராதித்து வந்த பவிஷ்யதாச்சாரியர் விக்கிரகத்தையும் அரையரே, சுவாமி, நீ சென்று அடியேனின் ஆச்சாரியர் மணக்கால் நம்பி சுவாமிகள் அணிந்த பாதரட்சைகளையும் எழுந்தருள பண்ணிக் கொண்டு வாருங்கள். உத்தரவு சுவாமி. சுவாமி. தெய்வவாரே, சுவாமி, நீ சென்று ஸ்ரீபாத தீர்த்தம் சேகரித்து வைக்கப்பட்டுள்ள வட்டிலை எடுத்துக்கொண்டு வா. உத்தரவு சுவாமி. மாரநேர் நம்பி, சுவாமி, மலராண்டான், இதுவரை அடியேன் சொன்ன அனைத்தையும் செவிசாய்த்தீர்களா? நன்கு காதில் வாங்கிக் கொண்டோம் சுவாமி. குருமூர்த்தி, தாங்கள் உரைத்தவைகளை என்றும் மறக்க மாட்டோம் சுவாமி. மாரநேர், எதையும் குறையாக நினைக்காதே. மிக உயர்ந்த நற்கதியை நீ அடைவாய், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சுவாமி, என்ன ஆயிற்று? சுவாமி, என்ன ஆயிற்று? சுவாமி, 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 என்ன ஆயிற்று சுவாமி? சுவாமி, 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 என்ன ஆயிற்று? சுவாமி, என்னவாயிற்று சுவாமி? சுவாமி, பெஸ்ட் அண்ட் தி பெஸ்ட் இருக்காங்க, 2 பேர். பெஸ்ட் வந்து ஓகே, தர்ஷனம். அப்புறம் தி பெஸ்ட் வந்து ராஜேஷ்.